கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். 16ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பல வாரங்களாக நாம் தேவனுடைய நாமங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு விசேஷமான ஒரு நாமம் எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். அருமையான ஒரு பெயர், அர்த்தமும் புஷ்டியுமான ஒரு பெயராக இந்த பெயர் இருக்கின்றது. இந்த பெயரின் அர்த்தம் பல 3 அர்த்தங்களை உடையதாக இருந்தாலும் இதில் ஒரு அர்த்தத்தை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்னவென்று சொன்னால், தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்கின்ற காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ஒரு குறைவின் தேவன் அல்ல, அவர் நிறைவின் தேவன். அவர் ஏராளத்தின் தேவனாக இருக்கிறார், தாராளத்தின் தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே நம்ம எந்த அளவுக்கு தேவனை குறித்து அறிந்து கொள்கிறோமோ நம்முடைய வாழ்வு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்க ஆரம்பிக்கும். ஆகவேதான் எல் ஷடாய், போதுமானதற்கும் அதிகமான தேவன். தேவன் இரக்கம், மன்னிப்பு, காருண்யம் என்று வரும்போது கூட அதுலேயும் அவர் போதுமானதற்கும் அதிகமானவர் தான். ஏனென்றால் தேவனிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம், திரளான மன்னிப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம், திரளான இரக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஒரு நாளும் தேவனுடைய இரக்கங்கள் குறைந்து போகாது. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதார வாழ்வு என்று வரும்போது தேவன் எப்படி நம்முடைய வாழ்வில் அளவுக்கு அதிகமாக தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது என்று அப்படி கிடையாது. வேதத்தில் பல இடத்துல தேவன் அவருடைய நாமத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் தேவன் எப்படி எல் ஷடாய் என்று சொல்லி அவர் வர்ணிக்கப்படுகின்றதை நம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆதாம், அவருடைய வாழ்வில் தேவன் எப்படி அளவற்ற விதத்தில் ஆதாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதைத் தொடர்ந்து ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார், யாக்கோபு என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தனையும் அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றது போல 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14ஆம் வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் என்று சொல்லி இந்த வார்த்தையில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். யாக்கோபனுடைய மனதிலே ஏராளமான எண்ணங்கள். ஒரு வாலிப பையன், அவனுடைய வாழ்வில் ஏராளமான கேள்விகள், அண்ணனை குறித்து கேள்விகள், எப்படி வாழ்க்கையை குறித்து கேள்விகள், எப்படி இருக்க போகின்றது என்கின்ற கேள்விகள். இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவன் கொடுக்கின்ற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பது தான். ஏராளமான ஆசீர்வாதத்தை தேவன் இங்கு யாக்கோபுக்கு கொடுக்கறத பார்க்கின்றோம். கவனமாக கேளுங்க. ஆதாமுக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்குக்கு மட்டுமல்ல, அடுத்தது யாக்கோபு. இதில் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு கோர்வை என்னவென்று சொன்னால், இவங்க ஆபிரகாமுடைய வாழ்விலும் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை. அதே போல் ஈசாக்கினுடைய வாழ்விலும் பார்த்திங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே போல் யாக்கோபுனுடைய வாழ்வில் கூட பார்த்திங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்வும் அப்படி தான். பெரிய ஆட்கள் கிடையாது ஆரம்பத்தில்.
நம்முடைய வாழ்வு கூட இப்படி தான் இருக்குது பாருங்கள். நம்முடைய வாழ்வு கூட ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட வாழ்விலே தேவன் அவருடைய வார்த்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறார். எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தாரோ, ஈசாக்குக்கு எப்படி வார்த்தையை கொடுத்தாரோ, அதே போல் தேவன் இன்றைக்கு நமக்கும் யாக்கோபுக்கும் வார்த்தையை கொடுக்கிறதே நம்ம இதில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த இடத்துல பார்க்குறோம், உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். தேவன் இடைப்படுறார், தேவன் பேசுகிறார். ஆபிரகாம்கிட்ட பேசினவர், ஈசாக்கிட்ட பேசினவர், அதே தேவன் இப்போ யாக்கோப்டையும் வந்து பேசுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். நீ வந்து இருக்கிற மாதிரி இருக்க மாட்ட. நீ வந்து ஒரு வேற லெவலில் ஒரு வாழ்க்கையை வாழ்வை என்பதை பற்றி காண்பிக்கிறார் வந்து. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சின்ன மனிதர்களை குறித்து பெரிய பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய பார்வைக்கு நாம் ஒரு சிறியவர்களைப் போல தோன்றலாம். நல்ல கவனமாக கேளுங்க, சின்ன ஆட்கள் தான். தேவன் பெரிய பெரிய திட்டங்களை நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிறார். நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை வந்து ஒரு அற்பமாக எண்ணக்கூடாது. நம்மளாம் ஒன்றும் இல்லை, நம்மளாம் சாதாரண ஒரு ஆள் தானே என்று சொல்லி அப்படி எண்ணக்கூடாது. தேவன் வார்த்தையை கொடுக்குறார். வார்த்தையின் தேவன், அதை பற்றி தான் ஏராளமாக பேசிட்டு வரோம். வார்த்தையின் மகத்துவங்களை பற்றி பேசிட்டு வரோம். இந்த தேவன் நமக்கு வார்த்தையை கொடுக்குறார். திரும்ப சொல்கிறேன், ஆபிரகாம்கிட்ட வார்த்தையை கொடுத்தவர், ஈசாக்கிட்ட வார்த்தையை கொடுத்தவர், இப்போ அதே தேவன் யாக்கோபுட்டையும் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையின் தேவன் வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே தேவன் இயக்குகின்ற இயக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமார் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். அந்த அளவுக்கு தேவன் மனிதனை உயர்வாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்தில் வந்து. ஆகவே இன்றைக்கு என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் உயர்வான திட்டங்களை வைத்திருக்கிறார். சாதாரண திட்டங்கள்லாம் வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். வாழ்வுக்குரிய திட்டங்கள், செழிப்புக்குரிய திட்டங்கள், முன்னேற்றத்துக்குரிய ஒரு திட்டங்கள். இங்கேயும் பார்க்குறோம், யாக்கோபுடைய வாழ்விலும் தேவன் பெரிய திட்டத்தோடு தான் தேவன் யாக்கோபை அழைக்கிறது மட்டுமல்ல, அந்த பெரிய திட்டங்களோடு அழைத்து அந்த பெரிய திட்டங்களெல்லாம் தேவன் யாக்கோபுடைய வாழ்வில் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, தேவன் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, இன்றைக்கு அதே தேவன் யாக்கோபின் தேவனாகவும் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் வந்து சாதாரண ஒரு வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக அழைக்கவில்லை, ஒரு அசாதாரண வாழ்வை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். இங்கே பார்க்குறோம், லாபான் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்வில் கூட லாபான் யாக்கோபனுடைய வாழ்விலே பெரிய ஒரு அசம்பாவிதத்தை செய்தவன், யாக்கோபை ஏமாத்தினவன். பைபிளை பார்க்குறோம், சம்பளத்தை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தவர் இந்த லாபான். அது மட்டுமல்ல, யாக்கோபு ராகேலுக்காக வேலை செஞ்சவர். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பொண்ணையும் மாற்றிட்டார், வந்து லேயாலையும் மாற்றிட்டு அப்புறம் தான் சொல்கிறாரு, சரிப்பா நீ ஆசைப்பட்டது ராகேலுக்காக ஆசைப்பட்ட, சரி பரவாயில்ல, எங்களுடைய ஊர் பழக்கத்தின்படி மூத்தவர் இருக்கும்போது இளையவர்களுக்கு எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மூத்த வேலை வேற லேயால வேற இங்கே கட்டி வைக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பிற்பாடு திரும்ப ராகேலுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 31 ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? யாக்கோபு தன்னுடைய நாட்களில் எழுதுகிற ஒரு காரியம், சொல்கிற ஒரு காரியம், உங்கள் அப்பா சாதாரண ஆள் கிடையாதுமா, என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். யோசிச்சு பார்த்தீங்களா? 10 முறை, சாதாரண ஆள் கிடையாது பாருங்க. இந்த 10 முறைன்னும் போது மாற்றினான்னு சொல்லும்போது ஒரே மாதிரி கிடையாது, மாறி 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 மாற்ற ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம். வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா
தன்னோடு ஒப்பந்தம் செய்தால் ஒழிய நான் உனக்கு எந்த ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டேன் என்கின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் லாபான். பிற்பாடு பார்க்குறோம், இந்த லாபான் யாக்கோபை ஏமாத்துறது மட்டும் இல்லை, அவனுடைய பிஸ்னஸையே ஏமாற்ற ஆரம்பிக்கிறான். அடிக்கடி சொல்கிறான் பாருங்கள். ஒரு டைம் சொல்லும்போது உன்னுடைய வருமானம் இவ்வளோ தான் இருக்குன்னும் போது உன் வருமானம் எல்லாமே இந்த புள்ளி உள்ளது இப்படிப்பட்டதான் இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரித்து வேற இடத்துக்கு கொண்டு போகிறான் பாருங்கள். எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிக்கிறான். ஆனால் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் எதெல்லாம் பிளாக் பண்ணானோ, எதெல்லாம் பிடிச்சி வச்சானோ, எதெல்லாம் மறைச்சி வச்சானோ, தேவன் பார்த்திங்கன்னா அதை தான் அவனுக்கு குட்டிகளாக போடும்படி தேவன் அவனுடைய வாழ்வில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யோசித்து பார்த்தா அந்த ரகம் இல்லை, அந்த ரகத்தெல்லாம் பிடிச்சி மறைச்சி வச்சுட்டான், அந்த ரகத்தெல்லாம் ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான் ஆனால் வேதத்தில் பார்க்குறோம் பாருங்கள், படிக்கிறோம் பாருங்கள், ஒரு சில வசனத்தை படிக்கிறோம் பாருங்கள். 8ஆம் வசனத்தில், புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. யோசிச்சு பார்த்தீங்களா? இவன் எல்லா ஆடுகளையும் மாற்றி விட்டுட்டு, ரகத்தை மாற்றி விட்டுட்டு, இதுதான் உனக்கு சம்பளமாக வரணும் போது கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் கரெக்டாக அவன் என்ன சொன்னானோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் புள்ளி உள்ளவைகள் குட்டி போட்டது. இப்போ ரெண்டாவது அடுத்தது குட்டியை மாற்றுறான், ஆட்டோ மாற்றுறான். கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. எப்படி படிக்கிறோம் பாருங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொழியும்படி ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்க. அந்த ரகத்தெல்லாம் தூக்கி வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. ஆனால் நம்ம யாக்கோபு அது தரிசனத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறார். தரிசனம் அப்புறம் சொல்கிறார் பாருங்க. 11ஆம் வசனம், அன்றியும் தேவதூதன் ஒருவரை சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இது இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை எடுத்து பார், ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகள் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவற்றையும் கண்டேன். யோசிச்சு பாருங்க. தரிசனத்தில் இவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். தரிசனத்தை இவர் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரியே தேவன் லாபான் என்ன ஆட்டெல்லாம் மாற்றினானோ இங்கு தரிசனத்தில் தேவன் அந்த காரியத்தை கொண்டு அவனுக்கு ஏற்ற ஆடுகளெல்லாம் பொழியும்படி கர்த்தர் பண்ணுகின்றார். எல்ஷடாயின் தேவன் யாக்கோபுக்காக கிரியை செய்கிறதை நம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கும் தேவன் நமக்காக வேலை செய்கிறவர். சில பேர் நம்முடைய சம்பளத்தை மாற்றலாம், நம்முடைய ஆட்டை மாற்றலாம், நம்முடைய காரியத்தெல்லாம் தூரமாக கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பாருங்க, ஆட்டை மாற்றினா ஆனால் தரிசனத்தை மாற்றவில்லை. அதே மாதிரி தரிசனத்தை தேவன் யாக்கோபு கொடுக்க ஆரம்பிக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தரிசனத்தில் என்ன பார்த்தாரோ அதே மாதிரி ஆடுகள் பொழிய ஆரம்பிக்கிறது. புள்ளி உள்ளது, வரி உள்ளது, கலப்பு நிறம் உள்ளதெல்லாம் பொழிய ஆரம்பிக்கின்றது. யாக்கோபுடைய சாட்சியை கேட்போம். 31:9 வசனம் படித்து காமிக்கிறேன். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். உங்கள் தகப்பனுடைய ஆடுகளெல்லாம் எடுத்து எனக்கு தந்தார். யோசிச்சு பாருங்க. யாக்கோபு சொல்கிற அந்த மொழி வார்த்தைகள்லாம் கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, சாதாரண ஒரு மனிதன் கையும் கோலுமா போனவன், ஆனால் இங்கே இப்போ பைபிளில் பார்க்குறோம், 2 பரிவாரங்களை உடையவனாக மாறுகின்றார். படிப்போம். ஆதியாகமம் 30:43 வசனம் படித்து காமிக்கிறேன். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் கையும் கோலுமா போனவர். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால் மிகவும் விருத்தி அடைய கர்த்தர் செய்தார். மிகவும் விருத்தி அடைய பண்ணினார். திரளான ஆடுகள். யோசிச்சு பாருங்க. கையும் கோலும் ஒன்றும் இல்லை, எம்டி, அவ்வளவுதான் என்ற நிலைமை. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுடைய வாழ்விலே மிகவும்
விருத்தியடை செய்தது. யாக்கோபுடைய வாழ்வில் திரளான ஆடுகள், திரளான வேலைக்காரிகள், திரளான வேலைக்காரர், திரளான ஒட்டகங்கள், திரளான கழுதைகளும் உடையவனாக மாறினார் யாக்கோபு. மறந்துடக்கூடாது, தேவன் சாதாரண ஆள் கிடையாது. இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுற ஆள் கிடையாது. ஓட்டாண்டி கடவுள் கிடையாது. தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர். தேவன் கொடுக்கும் போதெல்லாம் எப்படி கொடுப்பார்? அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக தேவன் நம்முடைய மடியிலே போடுகிறவர். யாக்கோபுக்கு செய்தவர் திரளான, இதில் மெஷர்மெண்ட் இல்லை. அது எப்போதுமே வேதம் ஒரு சில குறைந்த காரியத்தை சொல்லும் என்று சொன்னால் அதற்கு அளவீடுகளை கொடுக்கும். ஒரு 5 ஆடு 10 ஆடுன்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் இங்கு அளவீடுகள் இல்லை, ஏராளம் இருக்கிறதுனால தான் வேதம் ஒரு வார்த்தையை சொல்கின்றது, திரளான ஆடுகள் என்று போடப்பட்டிருக்கு. திரளான வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்று அந்த பதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் எப்போதும் நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் தான். ஆகவே தேவன் யாக்கோபு விருத்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் விருத்தி அடைய வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, யாக்கோபு மன்னிக்கவும், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் போவோம். 14ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கின்றேன். 200 அதுக்கு முன்னாடி 13:12 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரியிலே அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 200 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கிடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்து எடுத்து அப்படியே பார்க்குறோம். ஏராளமாக அளவே இல்லை, ஏராளமாக கொடுக்கறத பார்க்குறோம். என்ன நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்ன இவைகள் எல்லாமே ஏசா அதெல்லாம் வாங்க மறுக்கிறதை பார்க்கின்றோம். 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்து ஏராளமான காரியம் போடப்பட்டிருக்கிறது. 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கிறேன். 33:11 படித்து காமிக்கிறேன். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்ன வார்த்தை சொல்கிறார்? வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஏசா ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் வாங்க மறுத்தான். யாக்கோபு சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், தேவன் எனக்கு தயவு பாராட்டி இருக்கின்றார், ஆகவே வேண்டியதெல்லாம் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்கள், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆமென். தேவன் எவ்வளோ நல்லவர். ஒன்றுமில்லாமல் சென்ற ஒரு மனிதன், கையும் கோலுமா சென்ற ஒரு மனிதன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறார். இன்னைக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லும்போது கடவுளுடைய தயவு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய காருண்யம், அதனால தான் வேண்டியதெல்லாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, புரிஞ்சுங்களா? ஏனென்றால் இத்தனைக்கு காரணம் எல்ஷடாயின் தயவு, எல்ஷடாயின் இரக்கம். கையும் கோலுமா ஒன்றுமில்லாமல் எம்டியாக போனவன் வாலிபன், தன்னந்தனியாக யோசிச்சு பாருங்க. வனாந்திரத்தில் தன்னந்தனியாக போகிறதுன்றது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பையன், ஒரு வாலிப பையன் யாக்கோபு தன்னந்தனிமையாக கடந்து போகிறான் பாருங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது, கர்த்தருடைய தயவு கூட இருந்தது.
இப்போ ஒரு நாள் வரும்போது சொல்கிறான், யாக்கோபு ஏசாவிட்ட சொல்கிறான், வேண்டியதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு உண்டு என்று சொல்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அத்தனைக்கும் காரணம் எல்ஷடாயின் தேவன் நமக்கு காண்பித்த தயவு என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவால் தான் எனக்கு இத்தனையும் வந்திருக்கிறது என்கின்ற அந்த வெளிச்சம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், நஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், கடனில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், பல பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள், எல்ஷடாயின் தேவனை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்வில் மேலோங்குவதாக. இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, என்றைக்குமே நீங்கள் ஒன்றுமில்லாதவங்களாக இருக்க போகிறீங்கன்னு நம்ம சொல்ல வரல. இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், தேவ தயவை மேன்மை பாராட்டுங்கள், தேவனுடைய அனுக்கிரகத்தை பிடித்து கொள்ளுங்கள். தேவன் யாக்கோபுக்கு உதவி செய்த அதே தேவன் நமக்கும் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு எல்ஷடாய் தேவனாக இருந்த அதே தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே எல்ஷடாயின் தேவனாக தான் இருக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, யோசேப்பின் வாழ்வில் கூட ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை, ஒரு போதுமானதுக்கும் அதிகமான தன்மையை யோசேப்பின் வாழ்விலும் பார்க்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், இவங்க எல்லாருமே பிறப்பிலே பெரிய ஜமீன் கிடையாது, பிறப்பிலேயே பெரிய ஆட்கள் கிடையாது. ஆபிரகாம் ஒன்றுமில்லாத நிலைமை, ஜீரோலேருந்து ஆரம்பித்தவர். ஈசாக்கு ஜீரோலேருந்து ஆரம்பித்தவர். யாக்கோபும் ஜீரோலேருந்து ஆரம்பித்தவர். இப்போ அவங்க சந்ததி யோசேப்பும் பார்த்திங்கன்னா பெரிய ஆள் கிடையாது. ஒருவேளை ஆரம்பத்தில் நல்ல ஒரு லெவலில் யாக்கோபு வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு நாளில் என்ன ஆச்சுன்னா, எல்லாம் பிடுங்கப்பட்டு ஓட்டாண்டியாக ஒரு மீதியானுடைய கையில் விற்று போட்டதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஒன்றுமே இல்லாமல் வெறுங்காலோடு நடக்க வைத்தவன், நடந்து போனவன் தான் யோசேப்பு. யோசித்து பார்த்தீங்களா? சாதாரண மனிதர்கள், சாதாரண மனிதனாக இருந்தவர். ஆரம்பத்தில் நல்லா இருந்தார், யாக்கோபு நல்லா வச்சுருந்தார், விதவிதமான அங்கி, பலவர்ண அங்கியெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருந்தார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு டைமில் எங்கேருந்து வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னா, ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது. ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்ல மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் எல்லாருமே உடன்படிக்கையின் மக்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். தேவனுடைய உடன்படிக்கை உங்களோடு இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு உடன்படிக்கை இருந்தது. உடன்படிக்கை பிடித்து கொண்டார்கள். அதே உடன்படிக்கை தான் இப்போ யோசேப்பு பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறார். ஒன்றும் இல்லை, ஆனால் உடன்படிக்கை இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்களாக இருக்கலாம், உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் வார்த்தை, உடன்படிக்கையின் ரத்தம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே நினைவாக இருக்கணும். தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. அடிக்கடி தேவன் இந்த உடன்படிக்கை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தார். உடன்படிக்கை நினைவு கூற பண்ணிகிட்டு இருந்தார். உடன்படிக்கை அவங்க வாழ்க்கையில் அதிகமாக தேவன் பேசிக்கிட்டு இருந்தார். உடன்படிக்கை குறித்தெல்லாம் ஏராளமாக பேசிக்கிட்டு இருந்தார். உடன்படிக்கையின் ஜனங்களாக இருந்தவர்கள் இவரும் யாக்கோபுடைய பிள்ளைகளும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி போனாங்க, எப்படி இவங்க வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஜீரோலேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. யோசேப்பின் வாழ்வு அப்படி தான், எல்லாம் இல்லை, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஓட்டாண்டி தான் விட்டாங்க. ஒரு கைதியாக விற்பனை செய்யப்பட்டவர் தான் யோசேப்பு. அடிமையாக விற்பனை செய்யப்பட்டவர் தான் யோசேப்பு. விற்பனை, அவன் காசு கொடுத்து எப்படி கத்திரிக்காய் கடையில் காய் வாங்குற மாதிரி தான் நம்ம ஆளை காசு கொடுத்து வாங்கினவங்க. ஒரு அடிமை சந்தையில், அடிமை வியாபாரத்தில் வாங்கப்பட்டவர் தான் யோசேப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. 37ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். எகிப்தில் எங்கே கொண்டு போனாங்க? போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள்,
நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டவர். இப்போ நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறார். இப்போ போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக வாங்கப்பட்டவர் தான் இந்த யோசேப்பு. இவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப நாள் யோசேப்பு அடிமையாக இல்லை. யோசிச்சு பாருங்க. திரும்ப சொல்கிறேன், இவங்க ஜீரோலேருந்து ஆரம்பித்தவங்க. ஆனால் தேவன் எப்போதுமே ஜீரோவில் அவங்கள வைக்கவில்லை. ஜீரோலேயே அவங்க வாழ்க்கையை ஓட்ட வைக்கல. கவனமாக கேட்கணும். ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், ஜீரோலேருந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜீரோ கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அப்படியே அவங்க பிளானே மாறுது. அவங்க வாழ்க்கையில் வச்சுக்க தேவன் வச்சுருக்க நோக்கமே மாற ஆரம்பிக்குது. யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள். கடைசியில் பாருங்கள், அடிமையாக விற்கப்பட்டவர், அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் எந்த போத்திபார் வாங்கணும்னு அதே போத்திபார் வீட்டில் விசாரணைக்காரனாகவே மாறிவிட்டார். எப்போதும் தேவன் அப்படியே ஒரு ஆளை விடுறது கிடையாது பாருங்கள். வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறார். என்று சொன்னால் எல்ஷடாய் தேவனுடைய தயவு அவர்களுக்கு இருந்தது, யோசேப்புக்கு இருந்துச்சு. யோசேப்புக்கு மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஈசாக்குக்காக இருக்கட்டும், யாக்கோப்புக்காக இருக்கட்டும், தேவனுடைய தயவை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தார்கள். யோசேப்பின் நிமித்தமாக போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆமென். எப்போதும் கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான் பாருங்கள். உங்கள் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் வீட்டெல்லாம் ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் வீடு யாருடைய வீடுலாம் முக்கியம் கிடையாது. ஆனால் உடன்படிக்கை மனிதனுடைய வீடு அது. நீங்கள் எந்த இடத்துல யாரோடு இருக்கிறீங்க, யாருடைய வீடு என்ன? போத்திபார் வீடு. ஆனால் யார் கூட இருக்கிறது? உடன்படிக்கையின் தேவன் கூட இருக்கிறாரு. ஆகவே அவன் நிமித்தமாக, எவன் நிமித்தமாக? யோசேப்பி நிமித்தமாக போத்திபாருடைய வீடெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு நேரம் வந்தப்போ போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மீது வீண் பழி செலுத்தி திரும்பவும் பார்த்திங்கன்னா அநியாயமாக இந்த யோசேப்பை ஜெயிலில் அடைச்சி வைக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். திரும்ப சொல்கிறேன், எல்ஷடாய் தேவனுடைய தயவு திரும்ப யோசேப்பின் மீது வீச ஆரம்பிக்குது. தேவன் விடலை, அவர் தயவை மறக்கலை, அவர் தயவை விட்டு விடவில்லை. அவர் தயவை திரும்பவும் யோசேப்புக்கு காமிக்க ஆரம்பித்தார். சீக்கிரத்திலேயே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யோசேப்பு கொடுக்கப்படுகிறதை வேதத்தில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். என்று சொன்னால் தேவன் எல்ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர். விரைவில் சீக்கிரத்தில் யோசேப்பை உயர்த்தினதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. எல்லாரும் கதி கலங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு அந்த சொப்பனத்தை அழகாக அது சொல்கிறத பார்க்குறோம். ஞானிகளுக்கு மறைக்கப்பட்ட ரகசியத்தை தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத சம்பவங்கள்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கின்றோம். படிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு போய்க்குவோம். 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து படித்து காமிக்கிறேன். 40-41. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. கவனிச்சிங்களா? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி தேவன் செய்தார். இத்தனைக்கும் காரணம் எல்ஷடாய் தேவனுடைய தயவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப படிக்கிறேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். புரிஞ்சுங்களா? அத்தனையும் ஒரே நாள் நடக்குது. இத்தனை காரணம். திரும்ப சொல்கிறேன், எல்ஷடாய் தேவனுடைய தயவு. ஆமென். முந்தின சிறப்பார்க்கிலும் தேவன் நற்சீர் உண்டாக பண்ணுகின்றவர் நம்முடைய ஆண்டவர்.
முந்தின நாள் யோசேப்புடைய ட்ரெஸ்ஸு ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, சிறைச்சாலை கைதியின் ட்ரெஸ்ஸு. ஆனால் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் என்று சொன்னால் ராஜ வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான் ஆமாம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை காரணம், திரும்ப சொல்கிறேன், எல்ஷடாய் தேவனை குறித்த ஒரு அறிவு, தயவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு அதிகாரியான நாட்களில் பார்த்தீங்கன்னா பரிபூர்ண விளைச்சல் உண்டாகிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். எகிப்து தேசம் முழுவதும் ஏராளமான விளைச்சல் உண்டாகின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எதிர்கால தேவையை மனதில் வைத்து கடற்கரை மணலத்தனையான தானியங்களை தேவன் யோசேப்புக்கு தயவு பாராட்டின நிமித்தமாக உண்டாக ஆரம்பிக்கின்றது. ஏராளமான தானியங்கள். இது நிமித்தமாக யோசேப்பு தேசமெங்கும் தானிய கிடங்குகளாக உண்டாக்க ஆரம்பிக்கிறான். தானிய கிடங்குகளை கட்டி வைக்கிறான். எல்லா கவனமாக கேளுங்க, யோசிச்சு பாருங்க, எல்லா கடங்கும் ஃபுல்லாகிட்டே வருது. இப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கடங்கும் வச்சுருக்கிற சாவி, அவன் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாவியை தொங்க விட்டுருந்து ஏராளமான சாவி இருக்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரண ஒரு ஆளாக இருந்தவன் உடன்படிக்கையின் தேவனை பிடித்து கொண்டு எல்ஷடாய் தேவனுடைய தயவின் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு உயர்வு அவருக்கு கிடைக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ எல்லா சாவியும் நம்ம ஆள் யோசேப்புடைய இடுப்பில் தொங்கிக்கிட்டு இருக்குது. எல்லா கடங்கும் யோசேப்புடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இத்தனைக்கு காரணம் எல்ஷடாய் தேவன் மீது வைத்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எல்ஷடாய் தேவன் மீது வைத்த ஒரு விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து தேசம் முழுவதுமே ஏராளமான செழிப்பு உண்டாகிறத பார்க்கிறோம். ஒரு டைம் திரும்ப பஞ்சகாலம் ஆரம்பிக்குது. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா பஞ்சத்தில் அடிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யோசேப்புடைய ஞானத்தின் நிமித்தமாக, யோசேப்புடைய விவேகத்தின் நிமித்தமாக, அறிவின் நிமித்தமாக ஏராளமான கிடங்குகளை கட்டி வச்சு தானியங்களை சேர்த்து வைக்கிறத நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பஞ்சம் ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாரும் யோசேப்பிட்ட வராங்க, தஞ்சம் தேடி வருகிறார்கள். ஆனால் அத்தனை பேருடைய பசியை போக்குகிறவனாக யோசேப்பு மாறினார். படிப்போம், ஒரு வசனத்தை படிப்போம் பாருங்க. 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். 54 படித்து காமிக்கிறேன். யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து. ஆமென். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லணும், யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து. பஞ்ச காலகட்டத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், எல்ஷடாய் தேவனை குறித்து ஞான அறிவுள்ள ஒரு மனிதன், எல்ஷடாயின் தயவை பெற்ற ஒரு மனுஷனுடைய யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. படிக்கிறோம் 57 படிப்போம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால், எகிப்தில் மட்டும் அல்ல, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். கவனமாக கேட்டீங்களா? 7 வருஷம் நல்ல விளைச்சல் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் திரும்ப பஞ்சமும் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. 3 வருஷம் இல்லையா? 3 ஆனால் இப்போ 7 தானா? 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்ல விளைச்சல்,
திரும்ப 7 வருஷம் பஞ்சம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் பார்க்குறோம், ஏராளமான தானியத்தை கிழங்குகளை சேர்த்து வச்சுருந்தார் யோசேப்பு. இப்போ பஞ்சம் உண்டான உடனே எல்லா நாட்டு சகல தேசங்களிலும், அப்போனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எல்லா நாட்டிலையுமே பஞ்சம், ஆனால் ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் சாப்பாடு ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இருக்குது. யாருடைய நாடு? யோசேப்பின் நாடு. பார்வோன் இருந்த ஒரு நாடு. எகிப்தில் ஏராளமான தானியம் இருந்தது. பைபிள் பார்க்குறோம், சகல தேசத்தாரும். இப்போ சகல தேசத்தாரும் யோசேப்பு பார்க்கும்போது இவனுடைய இடுப்பில் என்ன இருக்குதுன்னா சாவி குத்து தூங்கிட்டு இருக்குது. வந்து இவன் 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 யாருக்கு கொடுக்குறான்னா அவனுக்கு தான் கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மனுஷ தயவை தேடி யோசேப்போட தயவை நாடி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் யோசேப்பு படி அளக்கிறான். யோசேப்பு மக்களுடைய பஞ்சத்தை தீர்க்கிறான். மக்களுடைய பட்டினியை தீர்க்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். புரிஞ்சுங்களா? ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பசியில் வந்து வாடி தவித்து கொண்டிருக்கும் போது எல்ஷடாய் தேவனை குறித்த அறிவுள்ள ஒரு மனிதன் இப்போ அவன் ஏராளமான தானியத்துடன் நின்று கொண்டிருக்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய தேவனை உடையவனாக யோசேப்பு இருந்தார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஒரு மகத்தான பணியையும் யோசேப்பு செய்தார். பெரிய வேலை, சாதாரண ஒரு வேலை கிடையாது. நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் படி அணைந்து கொடுக்கணும்னா சாதாரண வேலைங்களா? பெரிய வேலைங்க, மகத்தான ஒரு பணி. இத்தனை காரணம், எல்ஷடாய் தேவன் யோசேப்பு ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவன் மூலமாக உலகத்தையே தேவன் ஆசீர்வதித்தார். எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியம். யோசேப்பு மட்டுமல்ல, முழு உலகமும், சகல தேசத்தாரும் யோசேப்பால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், மனுக்குலம் மாண்டு போகாதபடிக்கு எல்ஷடாய் யோசேப்பின் மூலமாக பெரிய ஒரு இரட்சணியத்தை கர்த்தர் பண்ண ஆரம்பித்தார். புரிஞ்சுங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து, கர்த்தர் நல்லவர், தேவன் போதுமானதுக்கும் அதிகமானவர். சொல்லப்போனால் எல்லாரும் அளவு சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் யோசேப்பு வீட்டில் அப்படி கிடையாது. யோசேப்பு நல்லா சாப்பிட்ருப்பான், நல்லா இருந்திருப்பான். அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. ஒரே ஒரு காரணம், எல்ஷடாய் தேவன் மீது வைத்த நம்பிக்கை, எல்ஷடாய் தேவன் மீது வைத்த ஒரு விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றாக மனதில் கொண்டு போய் செட் பண்ணணும். சில காரியங்களை மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும். தேவனை குறித்த வியப்பால் நிரப்புங்கள். தேவனை குறித்த ஒரு அறிவால் நம்முடைய மனதை நிரப்புங்கள். தேவன் வந்து கஞ்ச பிஸ்னரி கிடையாது. தேவன் வந்து ஓட்டாண்டி கடவுள் கிடையாது. தேவன் வந்து இருக்கிறத பிடிக்கிட்டு போகிறவர் கிடையாது. ஏதோ சும்மா அளந்து கொடுக்குறவர் கிடையாது. நான் சொல்கிறேன், எல்ஷடாய் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்கின்ற மனதை உங்கள் வாழ்விலே பதித்து கொள்ளுங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், செருப்பு இல்லாமல் கைதியாக அடிமையாக விற்கப்பட்டவர் யோசேப்பு. இப்போ எப்படி இருக்கிறார்னா, செருப்பு இல்லாத ஆள் கிடையாது. உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த ரதம், அது மட்டுமல்ல உயர்ந்த பாதரட்சிகளையும் போட்டுக்கொண்டவனாகத்தான் யோசேப்பு இருந்திருப்பார். காரணம், தேவன் எல்ஷடாய் தேவன் போதுமானதுக்கும் அதிகமானவர் உங்கள் வாழ்விலும் அப்படியே செய்வார். ஏதோ சும்மா ஏதோ பிரசங்கம் கேட்கணும்னு நினச்சிக்காதீங்க. இது பிரசங்கம் கேட்குற நேரம் கிடையாது. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நேரம். வெளிப்பாடுகளால் மனதை நிரப்புங்கள். தேவனை குறித்த நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்புங்கள். தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவினால் நம்முடைய மனதை நிரப்புங்கள். ஏதோ சும்மா வந்து சில பிரசங்கத்தை கேட்குறோம், பிரசங்கத்தை கேட்டுட்டு போகிறதுக்காக வரல. தேவனை குறித்த ஒரு ஞான வெளிச்சம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தது யாக்கோபுடைய வாழ்வு, யோசேப்புடைய வாழ்வு மட்டுமல்ல, அடிமைத்தனத்திலும் தேவனாகிய கர்த்தர் எல்ஷடாய் தேவனாக தான் இருந்திருக்கிறாரு. யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 1:13 வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எப்படி வேலை வாங்கினாங்கன்னா, அதுக்கு முன்னாடி படிக்கிறேன், கேளுங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி
தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்கள் சுமக்கிற வேலைகளை ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இப்போ அடிமைகளாக இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. ஒரு நாள் யோசேப்பின் மூலமாக ராஜாக்களாக இருந்தவர்கள், ராஜாக்களாக வாழ்ந்த ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றின போது அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக, அடிமை வாழ்க்கைக்குள்ளாக செல்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் கூட பார்க்குறோம். கடினமான உழைப்பு ஆனால் குறைந்த வருமானம். யோசிப்பார், இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பற்றாக்குறை, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முறை. யோசிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, கடினமாக உழைக்கிறாங்க, கொஞ்சோண்டு ஊதியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு பிறக்கின்ற எல்லா ஆண் பிள்ளைகளையுமே இவங்க நதியில் போட்டு கொலை பண்ண ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியம் என்பதை யோசித்து பாருங்கள். இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மரண பயத்தால் பிடிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் அடிமைத்தன வாழ்வு, ஒரு பக்கம் சம்பளம் குறைவு, வேலை அதிகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை நதியில் போட்டு கொள்கிற ஒரு சிஸ்டத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரல் எடுக்கிறார்கள், கதறுகிறார்கள். அப்போ தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகனை தேவன் அனுப்ப ஆரம்பிக்கிறார். ஒரு மீட்பரை கர்த்தர் அனுப்ப ஆரம்பிக்கிறார். இந்த ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தின் மூலமாக இவர்கள் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வருகிற தேவன் மோசையின் மூலமாக அழகாக அவங்களை வெளியே கொண்டு வர்றாரு. இந்த நேரத்தில் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் கேட்டு வாங்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். 10 விதமான வாதைகள். அந்த 10வது வாத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் சொல்ல ஆரம்பித்தார், எல்லா பொண்ணு உடைமை எல்லாவற்றையும் கேட்டு வாங்கு. எல்லாவற்றையும் கேட்குறாங்க. கேட்ட உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா தேவன் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு? இன்றைக்கி போய் பொண்ணையும் வெள்ளியும் கேட்டு பாருங்க, நான் கொடுத்தா வச்சுருக்கிற, நீ கொடுத்தா வச்சுட்டு உன்கிட்ட கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே 9 விதமான வாதைகள், 10வது விதமான வாடை, ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு வாதை. யோசிச்சு பாருங்க. கேட்குறாங்க. கேட்கும்போது தேவனுடைய தயவு இருந்தபடியினால் அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். சங்கீதம் 105:37 வசனத்தில் படிக்கின்றோம். தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். சொல்லுங்கள், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். பாருங்கள், இப்போ யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் போவோம், 12ஆம் அதிகாரம் போவோம். 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பன்னிரெண்டாம் அதிகாரம் படிக்கிறேன், கேளுங்க. 35ஆம் வசனத்தில் படிக்கிறேன். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு வேத பண்டிதர் அழகாக சொல்லுவார், 430 வருஷமாக இவங்க அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம்
2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 400 வருடத்திற்கு மேலே. சொல்லுங்கள், 400 வருடத்திற்கு மேல். யோசிச்சு பாரு, 100 வருடம் கிடையாதுங்க, 400 வருடம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 சந்ததிகளே, ஒரு 40ன்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனே தாண்டுறாங்க அவங்க வந்து. யோசிச்சு பாருங்க, 400 வருடங்களாக படாத பாடுபடுறாங்க. அதான் சொன்ன ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, இவங்க வெள்ளி உடைமையும் பொண்ணு உடைமையும் கேட்கும்போது தேவ தயவு அவங்க மேலே இருந்ததுனால கேட்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு அந்த பாஸ்டர் ஊழியர் சொல்கிறாரு, 400 வருஷமாக இவங்க அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க, ரொம்ப வேலை வாங்கி கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் இருக்குதுன்னா, இவன் வந்து 200 ரூபா மட்டும்தான் கொடுப்பான், மீதி 800 ரூபா கொடுக்க மாட்டான். அப்போனா அது எல்லாமே எந்த கணக்கு? 800 ரூபா பிடிச்சு வச்சுக்குவான். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, தேவன் நல்லவர், தேவன் யாருக்கும் எந்த பேலன்ஸும் வைக்காத தேவன். எல்லாத்தையுமே கூட்டி கழித்து கணக்கு போட்டுட்டு தேவன் பெரிய ஒரு கணக்கு எழுதுகிறார். எத்தனை பேருப்பா உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்துருக்குறீங்க? எவ்வளோ பேரா? இவ்வளோ பேரும் நீங்கள் வந்து 1000 ரூபா கூலி கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 200 ரூபா தான் கொடுத்துருக்குறான். ஆனால் மீதி 800 ரூபா அவன் உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிறான். கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல பார்க்குறோம் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் சொல்லப்போனால் இவங்க கொள்ளையிட்டார்கள்ன்றதை விட எகிப்தியர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய பணத்தை அவங்க தான் முதல்ல கொள்ளையடிச்சாங்க. கவனிச்சிங்களா? 1000 ரூபா கொடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 ரூபா கொடுத்து மீதி 800 ரூபாவை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி. நன்றாக புரிந்து கொள்ள, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர். கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சரியான ஆள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவன் எவ்வளவு அடித்தானோ எவ்வளவு பிடுங்கினானோ, தேவன் அதையெல்லாம் வட்டி முதல் எல்லாவற்றையும் சேர்த்து இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறான்னு திரும்ப படிக்கிறேன். 36 கர்த்தர், அதுக்கு முன்னாடி 35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்ட உடனே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தபடியால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். புரிஞ்சிச்சிங்களா? தேவன் இவன் ஏமாத்தின எல்லா பணத்தையும் பிடுங்கி இஸ்ரவேலருடைய கையில் தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எபிரேயருடைய கையில் தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எகிப்தியருடைய கையில் இருக்கிறதை பிடுங்கி தேவன் எபிரேய மக்களுடைய கையில் கொடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். ஆமென். நல்லா புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இவங்க எப்படி போகிறாங்க தெரியுங்களா? மூட்டையா பொன்னையும், மூட்டையா வெள்ளியையும், மூட்டையா பொன் ஆபரணங்களையும், மூட்டையா நல்ல விலை உயர்ந்த ஆடைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி? தேவன் நல்லவர், யாருக்கும் பேலன்ஸ் வைக்காதவர். அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க, அவ்வளோ பணத்தையும் வாரிட்டு போனான். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் இவன் கையில் இவர்களுடைய கையிலே தேவன் கொடுக்கும்படி செய்தார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கின்றார், தேவன் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், இஸ்ரவேலின் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டாண்டு காலமாக சம்பாதித்ததை இப்போ எகிப்தியர்கள் கொள்ளையிட ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை நாள்? ஒரே நாளில், ஒரே இரவில். யோசிச்சு பாருங்க. இல்லைப்பா கொஞ்சம் பிடிச்சி வச்சு தரேன், உனக்கு வந்து ஒரு 5 பவுன் 5 பவுன் மட்டும் கொடுக்குறேன், மீதி வந்து அப்புறம் பேலன்ஸு, அதெல்லாம் கிடையாது. ஒரே நாள். சொல்லுங்கள், ஒரே நாள். சொல்லுங்கள், ஒரே நாளில். சொல்கிறாங்க இல்லையா சென்சஸில், ஷேரில் சொல்கிறாங்களோ, ஒரே நாள் அப்படியே எகிரிடுச்சுங்க ஷேர் மார்க்கெட்டுன்ற மாதிரி. ஒரே நாளில் எல்லாத்தையும் பிடிங்கி தேவன்
இஸ்ரவேலுடைய கையில் கொடுக்கிறதையும் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பிடுங்கி தேவன் கொடுத்தார், கொள்ளையிட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படியே செய்வார். நன்றாக புரிந்து, தேவன் எல் ஷடாய் தேவன். தேவன் யாருக்கும் யாருக்கும் பேலன்ஸ் வைக்கிற தேவன் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ நினைக்கலாம், என்னங்க கடவுள் இப்படி பகல் கொள்ளையடிக்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு போனார். கிடையாதுங்க. யாருடைய பணம்? இவங்க பணம். எவங்க பணம்? இஸ்ரவேல் மக்களுடைய பணங்கள். அநியாயமாக வேலை வாங்கி அநியாயமாக இவங்கள்ட்ட கொள்ளையடித்த பணங்கள் இது எல்லாமே கர்த்தர் எல்லாவற்றையும் பிடுங்கி இஸ்ரவேல் மக்கள் கையில் கொடுக்கறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். நன்றாக புரிந்து கொள். தேவன் எல் ஷடாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நீதி செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரியுதுங்களா? தேவனை குறித்த நல்ல ஒரு வியப்பான எண்ணங்களால் நம்முடைய மனம் நிரம்புவதாக. தேவன் எப்போதுமே இப்படி தான். அது மட்டுமல்ல, இவ்வளோ பணத்தை ஏன் தேவன் இவங்கள்ட்ட கொடுத்தார்? இவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டை மூட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள், மூட்டை மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க. ஆமென். ஒரு இடத்துல பார்க்குறோம், அந்த இடத்துல இப்போ படிக்க முடியல, ஆனால் பின்னாடி காமிக்கிறது தேவன் ஏன் இவ்வளவு காரியத்தையும் மூட்டை மூட்டையாக கொடுத்தார் என்று சொன்னால் ஒரே நோக்கம். இதனால் கவனமாக இருக்கணும். தேவன் ஏன் வெள்ளியோடும் பொன்னோடும் இவர்களை புறப்பட பண்ணுகிறார் என்று சொன்னால் எதற்காக, ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற திட்டம் தேவனுக்கு இருந்தது. ஆகவேதான் ஒரு நேரம் வரும்போது, ஒரு டைம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மனப்பூர்வமாக யார் யாரெல்லாம் கொடுக்க திராணி உள்ளவர்களோ அவங்க கொடுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் எதை கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? எல்லாரும் வெள்ளியோட பொன்னையும் வெள்ளியும் கொண்டு அப்படி குமிக்க ஆரம்பிக்கிறாங்க, சேர்த்து வைக்க சேர்த்து வச்சு தான் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு வந்தது. ஆலயம் கட்ட வேண்டும், ஆசரிப்பு கூடாரம் கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே மனப்பூர்வமாக கொடுக்க திராணி உள்ளவர்கள் எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா, பொன் வெள்ளி இவைகளெல்லாம் கொண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். சபை சொன்னிச்சு ஒரு நாள், வெள்ளியும் வேண்டாம், பொண்ணும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு மட்டும் போதும். அப்படி இல்லைங்க. இயேசு கூட இருந்தாலே அவர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, தேவன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் தேவன் கேட்கும்படி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுக்கிறார், கற்பிக்கிறார். தேவன் கேட்டு வாங்குங்கன்னும் போது மக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பைபிளில் புறப்பட்டு வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பொண்ணு பிசாசுடையது இல்லை, பொண்ணு வெள்ளி தூதர்களுடையது என்று சொல்லவில்லை. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இப்போ கர்த்தருடையதெல்லாம் நம்முடையதாக தேவன் மாற்றுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நன்றாக ஒரு காரியத்தை உங்கள் மனதில் பதித்து விட்டு இன்றைக்கு முடிக்க இருக்கின்றேன். வெள்ளியும் பொண்ணும் பிசாசுனுடையது அல்ல, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். சபைதான் என்ன பண்ணிச்சுன்னா, இதெல்லாம் பிசாசுனுடையது பிரதர். கிடையாது, பிசாசுனுடையது கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது. சபை தான் என்ன பண்ணிருச்சு, இதெல்லாம் பிசாசுனுடையது. நிறைய நிறைய டெஃபரன்ஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கழுத்தில் செயின் போட்டால் பார் பிசாசு உட்காந்துருக்கிறான்னு வாங்க, காதில் ஜிமிக்கி மற்ற மத பிசாசு தொங்குறான்னு வாங்க. கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. எழுந்து நிற்போம். சில பேருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எது பிடிக்காது? அது எப்படிங்க சொல்ல முடியும்? நகை தப்பு இல்லையா? நகைகள் அது பிசாசுடையது அல்லவா? கிடையாது. யார் சொன்னா பிசாசுடையதுன்னு? கிடையவே கிடையாது. எல்லாம் கர்த்தருடையது. மனதில் பதித்து கொள்ள வேண்டும். இல்லைங்க, பைபிள் இப்படிலாம் இப்படி பண்ணாங்கல்ல, இதை போட்டு புதைச்சாங்கல்ல, அதெல்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த நகையெல்லாம் போட்டு புதைச்சாங்கல்ல, அப்படி பண்ணாங்களே, இப்படி பண்ணாங்கல்ல, உடனே அதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன்.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஒரு 2 பவுனை கழுத்தில் போட்டு வந்தாங்க அப்படி சொல்லலை. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இன்னொரு காரியத்தை மனதில் கொண்டு போய் வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளியும் தேவனுடையது, பொன்னும் தேவனுடையது. மனதில் கொண்டு போய் பதித்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற யாரும் இதெல்லாம் பிசாசனுடையது என்று சொல்லக்கூடாது. பிசாசனுடையது கிடையாது, எல்லாம் நம்ம தேவனுடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும்போது தேவனுடைய ஆலயத்துக்கென்று கேட்குறாங்க, மனப்பூர்வமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, பாஸ்டர் கொஞ்சம் கொடுக்கறத நிப்பாட்ட சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நான் சொல்கிறேன், இது நல்ல இஷ்யூ, இது நல்ல கம்ப்ளைண்ட்டு. எனக்கு ஒரு ஆசை தான், ஒரு நாள் நிறைய மக்கள் கொடுக்கும்போது எல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், போதுங்க 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 பிரதர், போதுங்க சிஸ்டர், கொஞ்சம் கொடுக்குறத நிறுத்தி வைங்க, கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க, நிறுத்தி வைங்க, திரும்ப ஆரம்பிப்போம், இப்போ நிறுத்தி வைங்க, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்ற மாதிரி தான். கர்த்தர் நல்லவர், எல் ஷடாய் தேவன், கஞ்ச பிசுனாரி கிடையாது. எப்படி வராங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் மூட்டை மூட்டைகளாக அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். கற்பனை பண்ணி பாருங்க. அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா சில யுத்தம் பண்ணி இதெல்லாம் பிடிக்கணும்னு பார்த்தாங்க, வந்து பிடிக்க முடியலையே என்று சொன்னால் தேவன் கூட இருந்தார். இஸ்ரேல் மக்களோடு தேவன் கூட இருந்தார். ஒரு பயப்புள்ள இஸ்ரேல் மக்கள் மேலே கை போட முடியல. தேவன் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்த நகையின் மீது தேவன் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். அது யாரும் தொடாத அளவுக்கு தேவன் பார்த்துருக்கிறார். ஆமென். கர்த்தரை உயர்த்துவோம், நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஆதாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன். நீர் இஸ்ரவேல் மக்களுடைய தேவனாக இருக்கிறீர். அடிமைத்தனத்திலும் இஸ்ரவேல் மக்களை கைவிடவில்லை, அவர்களை உயர்த்தினீர். அடிமைத்தனத்திலும் நீர் எல் ஷடாய் தேவனாகவே அவர்களுக்கு இருந்தீர். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணின தேவன் நீர் கர்த்தாவே. வெள்ளி உம்முடையது, பொன் உம்முடையது கர்த்தாவே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளது வைராக்கியம் பாராட்டட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே வெள்ளி பிசாசுடையது, பொண்ணு பிசாசுடையது என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அறிவீனமான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஞான வெளிச்சம் பெற்றவர்களாக உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. ஆகாய் சொன்ன வசனத்தை பிடித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது என்று சொன்னாரே, அந்த வசனத்தை பிடித்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சொன்னீரே என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னீர். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அவைகளை பிடித்துக் கொள்ளட்டும், அதை உரிமை பாராட்டட்டும். எல் ஷடாய் தேவனை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாவதாக தகப்பனே, உயர்ந்த எண்ணம் உருவாவதாக. அந்த ஞான வெளிச்சத்தில் வாழட்டும் கர்த்தாவே. தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற அந்த வெளிச்சத்தில் வாழட்டும் கர்த்தாவே. நீர் மிச்ச மீதி எடுக்க பண்ணுகிற தேவன், உபரியின் தேவன், நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிற தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், சம்பூர்ணத்தின் தேவனாக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தோடு நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழட்டும் ஆண்டவரே. பற்றாக்குறை மனநிலை ஒன்றுமில்லாமல் போகட்டும், இல்லாமையின் மனநிலை ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஓட்டாண்டியின் மனநிலை ஒன்றுமில்லாமல் போகட்டும். நீர் எப்போதும் அம்மிக்கு குலுக்கி சரிந்துள்ளும்படியாக மடியிலே போடுகின்ற தேவனாக நீர் இருக்கிறேன் என்ற வெளிச்சம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள் உருவாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே,
எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் எபினேசர் என் காண்பவரே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீர் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ரோயி எல் ரோயி என்னை காண்பவரே எல் ரோயி எல் ரோயி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர் மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கினீர் ரோபேகா ரோபேகா என் நோய்கள் நீக்கினீர் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே